சென்னை ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை ஓட்டு போட்டார். அப்போது அடையாள அட்டை இல்லாமல் சிலர் வாக்களிப்பதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். திமுக முகவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பாஜக திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இருதரப்பையும் போலீசார் சமாதானம் செய்து கலைத்தனர். வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக நாளை பத்திரிகையாளர்கள் மத்தியில் வீடியோ போட்டோ ஆதாரங்களை வெளியிடுவேன் என்கிறார் செல்வ பெருந்தகை. பெரியகுளம் வாக்குச்சாவடியில் ஓ பன்னீர்செல்வம் ஓட்டளித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டாலின் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வர் ஆவார் என்றார். தமிழகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து ஓட்டளியுங்கள் என வாக்குப்பதிவுக்கு பின் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த முறை ஊழலில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டுவர மக்கள் விரும்புவதாக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்தார். இந்த சட்டசபை தேர்தலில்தான் முதல் முறையாக சோசியல் மீடியாவின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதாக பார்க்கிறேன் என்கிறார் சிவகார்த்திகேயன். தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்றார்.